தமிழரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதிரி ஒரு பாட்டு என்ன கேட்டிருக்க நீ? எந்த மாதிரி பாட்டு? சரி, கோகிரி படத்தை விஜய் சார் பாட்டு. ஆமா ஆமா, அந்த பாட்டு மறுபடியும் இப்ப ட்ரெண்டிங் ஆச்சு பாத்தியா? பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு. சரி இல்ல ஊருக்குள்ள பேரக்கா இன்னும் பேரப்புள்ள. ஆமா, அந்த பாட்டு மறுபடியும் ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்ல, தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்து, இதுதான் என் கருத்து. இப்போ எதுக்கு அந்த சாங் சம்மந்தம் இல்லாம சம்மந்தம் எல்லாம் பாடக்கூட செய்யும். தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்து, இதுதான் என் கருத்து. ஆமா, இந்த பாட்டு எதுக்கு சம்மந்தம் இல்லாம? இப்ப இந்த பாட்டு இதெல்லாம் பத்தி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு பாடநூல் ஆசிரியர் சம்பந்தமான அந்த நிறுவன தலைவர் பதவி கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா, நல்ல ஒரு கருத்தா இருக்குது. ஆமா, இந்த பாடல் ஆசிரியர்கள் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது ஒரு பக்கம், அவங்க எல்லாம் கூட எழுதுவாங்க. அதை எடுத்து விளக்கமா பேசுறது இருக்குல்ல, இந்த நிறைய சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உட்காந்து இதுதான் இந்த பாடலின் வரி, இதை இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னா, அதுல இருக்கிற கருத்தை எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு பாடநூல் நிறுவன தலைவர் பதவியை கொடுத்துருவாங்க. பொறுப்பு தானா வரும்ன்றியா? பொறுப்பு தேடி வரும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைவ்லா மணி இருக்காரு இல்லையா? ஆமா, அவ என்னடா தாவைக்கு ஆட்சி அமைச்ச பின்னாடி எதுவுமே அவர் கண்டுக்கவே இல்லை, எங்க போனாரு ஆளே காணமே அப்படின்னு தேடி பார்க்கும் போது அவருக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எம்எல்ஏ பதவி கிடைக்கும், பொறுப்பு கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு லிஸ்ட் வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எதுலுமே வரல. ஏன் அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கலன்னு சொல்லி பல பேர் சண்டை போட்டாங்க. சார் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கிருக்காரு, போன இடத்துல பேச்சு இது பண்ணிருக்காரு. ஆக்சுவலா தாவேகா காரங்க சண்டை போட்டதோட திமுக காரங்க சண்டை போட்டாங்க. ஏன் நீங்க லோயலாமணி கொடுக்கல, திமுக காரங்க சண்டை போட்டாங்க, ஆதரவால செயல்பட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு எல்லாம் கவலைப்பட்டு இருக்கும் போதுதான், ஆமா இதுல சாதாரண வேலை, கவர்மெண்ட் ஜாபே கொடுக்குறேன், அச்சம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு அடிச்சுட்டாங்க, அடி நொறுக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அதுல யாரு இருந்தாரு அப்படின்னு வச்சுங்களேன், எங்கள் வாழ்வும் எங்கள் வாழவும் பொங்காது என்று சங்க முழங்கு அப்படின்னு பேசினது திண்டுக்கல் லியோனி ஐயா இருக்காருல்ல, அவர் தான் திமுக காலத்துல இருந்தார். அதுக்கு முன்னாடி அம்மா வளர்மதி அம்மா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நடுவர பட்டிமன்றத்துக்கு நடுவரா செயல்பட்டதுல இருந்து இவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட அவரு போய் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, பிரச்சார நேரத்துல பாட்டில் விட்டு அடிச்சாங்க. யாருன்னு நமக்கு சொல்லல. அடி வாங்கினது நம்ம திண்டுக்கல் பிரச்சாரத்தப்ப. ஓகே ஓகே, அது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தப்ப அது மாதிரி பண்ணாரா, இவர் அதே பிரச்சாரத்துல வந்து இவர் தீவிரமா செயல்படா இல்லையா, ஓகே ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. இப்ப எப்படியோ பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சார் கையா அவரு பாட்டிலால் அடி வாங்கினாரு, இவரு பாட்டால் அடி வாங்கினாரா, அந்த மாதிரிதான். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து விஜய் சாரியா கையால வந்து அவருக்கு வந்து அருமையான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கிட்டாரு. அது கொடுத்ததும் இப்ப அத நம்ம மத்தியில எல்லாரும் மத்தியிலும் சொல்லணும்ல. இப்ப எது ட்ரெண்ட் ஆகுறதுன்னா முதல்ல எது இன்ஸ்டாகிராம்ல தான் ட்ரெண்ட் ஆகும். அதுல போட்டிருக்கேன், அந்த போட்டோவை போட்டுட்டு கீழே கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் பேஜ்ல கமெண்ட் ஆஃப் பண்றது நான் இப்பதான் முறை பாக்குறேன். நீ கமெண்ட் ஆன் பண்ணி வச்சியா, வரவங்க போறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டுவீங்க, இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணதான் எங்களுக்கு வேலையா? எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குல்ல, அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி இருந்த வேற எதுக்கு அப்படி ஆஃப் பண்ணல, லோயலாமணிக்கு மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் கொள்கை பரப்பு இணைச்செல்லாம் இருந்தார் இல்லையா, ஏதோ கொள்கையை பரப்பிடுவாங்களோ முன்னோர் பயம் தான். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் கொண்டா எங்க அண்ணி அடிப்புண்டான்ற மாதிரி தாவேகா காரங்களே வந்து அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தாவேகா அடிக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி திமுக காரன் கேட்டாங்கல்ல, என்ன இது லோயலாமணி ஒண்ணும் பண்ணலான்ட்டு, அப்படின்ற மாதிரி இப்ப தாவேகா காரெல்லாம் வந்து குஷியா இருக்காங்க. ஓகே, அடுத்து நமக்கு ஏதாவது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்களோ, நாமளும் வந்து இப்ப விஜய் சாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசிருக்கோம்ல, சோசியல் மீடியா ஃபுல்லா முட்டு கொடுத்துரும்ல, நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குன்னு அவங்களும் நம்பிக்கையோட இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப இவருக்கே இந்த இதுனா, இந்த அனந்த அஜித்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு, மாறு வேடத்துல சுத்துறாரு விஜய் அவர்கள் பேசுறது, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். அவருக்கு வந்து டெல்லி லெவல போகணும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இப்ப தமிழோட நிறுத்த மாட்டாங்க, உளவுத்துறையில கொடுப்பாங்களோ. ஏன்னா விஜய் அவர்கள் மாறு வேஷத்துல போனது யாருமே கண்டுபிடிக்கல, அவரு கண்டுபிடிச்சுக்கிறாரு. அவரே கண்டுபிடிக்கல, யாரும் அவரோட சொல்லிருப்பாங்க. விஜய் சார் தான் அவரை நம்பிட்டு போறப்பல அதையும் காது போட்டு வந்து சொல்றாருல்ல, அதுதான் உளவுத்துறையோட வேலை. முதலாம் படம் சண்டையில போட்டுருக்காங்க, அது பாத்துருக்காரு. ஓகே, இதே நம்ம தலைவர் போட்டு விட அழகா இருக்குமே அப்படின்னு ஒரு விளையாட்டு விட்டாரு. தெரிஞ்சவர் அம்மா மீசை இறக்கிட்டா தெரிஞ்சவர், மீசை முறிக்கிட்டா முதல்வர் அந்த மாதிரிதான். அது மாதிரி அது சொன்னாரா குடிச்சு அவருக்கு வந்து ஒரு பணி அரசு பணி கிடைக்கும். இவருக்கே அப்படின்னா நம்ம தாடிக்கார தாடி ஒருத்தர் பேசினார், அவரு இல்ல, அவருதான் வேற கட்சிக்கு போயிட்டாருல,
நம்ம தாடிக்கார் டேடி ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு அவங்க பொண்ணோடய உட்காந்து பேசிட்டு இருப்பாரு பாருங்க. ஆமா, இடையில கூட சர்ச்சையில மாட்டாரு. அந்த ஆங்கரை வந்து நீங்க வந்து அறமாவே இந்த நிகழ்ச்சியை நடத்தல அப்படின்ட்டாரு. அவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? அவர் இருக்காரு, சிபிராஜ் சார் அவர் இருக்காரு. ஆமா ஆமா, ஜெய் வேற இருக்காரு, ஜெய் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. முதல்வர் பதவி ஏத்துக்கும் முதல்ல எதுக்கு அவர் ஸ்டேஜ்ல இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஸ்டேஜ்ல இருந்தாருல, ஆனந்த கண்டுட்டாருல. இவங்களுக்கு வந்து குடிச்சிக்க வந்து பொறுப்பு கொடுப்பாருன்ற மாதிரி சொல்லுது. இப்படி பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜெய் சாருக்கு வந்து இப்ப தமிழ்நாடு இந்த சினிமா சங்க தயாரிப்பு சங்கம் இருக்குல்ல, அதுல என்ன பொறுப்பு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அது கொடுத்துட்டா வச்சு அப்படி சிறப்பா போயிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, இல்லைன்னா அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினா வச்சு அவர் வந்து ஹெட்டாக போட்டுருவாங்க. தமிழ்நாடு சார்பா அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க சினிமா துறைக்கு அப்படின்னா அவர் வந்து ஹெட்டா போட்டுருவாங்க. அவர் ஹெட்டா போட்டுருவாங்க. வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்ல அவரு. அதனால வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கு, அது மாதிரி இவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரே வீட்டுல இருந்து அப்பா அவருக்கு வேற கட்சியில மகன் வேற கட்சியில இருக்காங்கல்ல, அதுக்கேற்ற ஒரு பதவி கொடுத்தாதான் அவர் வீரியமா செயல்படுவாரு. ஆமா ஆமா, அதனால அவருக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்படி இருக்கும்போது பார்த்தா நம்ம பழனி இருக்குல்ல, பழனி முருகர் கோயில். ஆமா, பழனிமலை மாமணியே முருகையா, ஆமா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, சடுகுடு சந்தனம் சடுகுடு சந்தனம் இந்த முருகன் தான் இப்ப ஏகப்பட்ட சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் வரிசை இப்ப முருக படம் இருக்கு. ஆமா, இத சீசன் போல இது தொடர்ந்து எல்லாம் படமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருப்பு சீசனு, இப்போ வந்து முருகர் சீசனு. யாரும் எதிர்பார்க்கல வெற்றிமாறன் சார் இப்படி ஒரு படம் எடுப்பாருன்ட்டு. அவர் ரத்தம் ரத்தம் சொல்லிருந்தா திடீர்னு பார்த்தா முருகர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுருக்காரு. உன்ன மாதிரி பேப்பர் ரவுடி நான் முருகன் வந்து நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். போயிடும். நாங்க பேசுற பாஷையே புரியலையே, எங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கின்னா லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவேன். முருகர் ஃபேமஸ் டைலாக் ஒண்ணு இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து நான் அங்க இருக்கேன், என் நாடு என் மக்கள், அந்த மாதிரி இதுல டைலாக் நினைக்கிறேன். ஒரு பேட் யூஸ் பண்ணி அதான் பேசல ஜனோனா ஏன் ஜனோ இந்த சேஃப்டி வேற எங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு பேசுவாரு நினைக்கிறேன். சரி, இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா முருகர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகம் சார்பா விடுதியில இருக்குல்ல, அந்த விடுதிகளுக்கான கட்டண உயர்த்தை வந்து உயர்த்திட்டாங்க. 300 to 600 ரூபாய் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இது வந்து இப்ப பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. நீங்க தான் வந்து இப்ப இந்து அறநிலையத்துல வந்து என் கட்டுப்பாட்டுல இருக்குது, நடக்கிற குளறுபடி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷ் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு சில திருச்செந்தூர்ல ஒரு உட்பட்ட ஒரு சில கோயில்கள் வந்து கூடுதல் கட்டணம் சரிக்கிறாங்க, அதுக்கு வந்து நீ நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்படி இருக்கும் சிறப்பா போயிட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாலனில வந்து இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. என்னாச்சு? விடுதியில கோயில் நிர்வாக சபை விடுதி இருக்குல்ல, அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் கட்டணம் உயர்த்திட்டாங்க. கட்டணங்களை உயர்த்திட்டாங்க. சாதாரண மக்கள் எப்படி வந்து போக முடியும்? அதுதான் பிரச்சனை இருக்கு. முருகர் பக்தர் வந்து அங்க கோயில் வராங்க, அவங்க வந்து அன்றாட காட்சியில ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சில பணக்காரர் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பணம் படைச்சவங்க வந்து அந்த ஹோட்டல்ல யாரும் தங்க போறது இல்ல. அந்த மக்களுக்கான பக்தர்களுக்கான கோயிலும் அதுதானே இருக்கு. அதுல வந்து இப்ப ரேட்டை உயர்த்திட்டா எப்படி மக்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா? அந்த மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. நியாயம் தானே இது? மக்களுக்கான அரசு, உங்களுக்காக தான் வந்தேன், எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக தான் செய்வேன்னு சொல்லிட்டு இப்படி விலை ஏத்துறதும் அவங்களுக்காக செஞ்சா அது அவங்களுக்கா? அது நியாயமா இருக்கா? இது வந்து எல்லாரும் இந்த கட்டணத்தை குறைக்கணும், அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து வலியுறுத்திட்டே வராங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. ஆனா இந்த விலை உயர்வு அப்படின்றது வந்து எல்லாத்துலயும் உயர்ந்துகிட்டே வருது. அடிப்படையில இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறீங்க? கோயில் கட்டணத்தை விலை உயர்த்துறதா ரொம்ப முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வருது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அறநிலையத்துறையில நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில அறநிலையத்துறையில வரக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் தூக்கி கல்வி நிலையங்களுக்கு பயன்படுத்துறது இப்படி வச்சிருந்தாங்க. இது நல்ல முறையா இருந்துச்சு. இதுக்கு எதிராக செயல்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி எதையும் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காங்க. எப்படி நடக்க போறாங்களோ என்னவோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. கண்டிப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப 35 கோடி வேற விவகாரங்கள்ல 35 கோடி அது வந்து இன்ன வரைக்கும் குறைஞ்ச பாடே இல்ல. அது வந்து இப்ப நாளுக்கு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப இதுல கூட நம்ம செந்தில் பாலாஜி அவங்களோட பிரதருக்கு அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த முன்ஜாமீன் வந்து சரியா அவங்க வந்து ஃபாலோ பண்ணல, அந்த நிபந்தனை வந்து யாரும் உட்படல அப்படின்ற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு போனா ஒழுங்கா வந்து வரல, அந்த காவல்துறைக்கு வந்து அவங்க சரியா காலை மாலை வந்து போல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து அவாலா பணம், அவாலா, ஆமா, அந்த பணம் வந்து பரிவர்த்தனை இதுல வந்து ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவாலா டிரான்சாக்சன் பண்ற அளவுக்கு இவங்க இருக்காங்க. அதுல இது தெரிஞ்ச உடனே நம்ம அமலாக்கத்துறை உள்ள வந்துருச்சு. அவனா தானா முன் வந்து எப்படி இந்த மாதிரி நடக்கும், திமுக எதுனா ஒண்ணுன்னா அமலாக்கத்துறை முதலா வருவாங்களே, அவங்க உள்ள வந்து இந்த விசாரணை வந்து இன்னும் தீவிரப்படுத்திட்டாங்க. எங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, யார் யார் இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது அடுத்த கட்டத்தை கொண்டு போறது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சரவணன் ஒருத்தர் அவரும் இதே மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு 150 கோடி வரைக்கும் பேரம் பேசினாங்க அப்படின்னா
கண்டிப்பா. அதாவது குதிரை பேரன்றதை இனிமேல் நிக்க போறதுன்றத உறுதியாகி போச்சு. ஆமா இதுக்கு நம்ம வீரபாண்டியன் இருக்காரு இல்லையா, ஆமா இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர், ஆமா அவர் வந்து இதுக்கு வந்து இப்ப தாவேக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவருமே குதிரை பேர் வந்து ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த குதிரை பேரன்றது அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது. தொடர்ந்து இந்த வார்த்தை வந்து அடிபட்டுட்டே இருக்கு, முற்றுப்புள்ளே இல்லையே, அதனால வந்து இதுக்கு தொடர்ந்து நாங்க வந்து தாவேக்கு எதிராக செயல்படுவோம் இந்த விஷயத்துல மட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, அவங்க கருத்துக்கு முரண் கருத்தா தான் நாங்க எப்பவும் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் கண்டிப்பா நடவடிக்கை தான் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நடவடிக்கை எடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்கு. இப்ப திமுக ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, அரசு பாரதி அவர்கள் எல்லாம் போயிட்டு ஆளுநர்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. எப்பா நீங்க ரிஸ்க் எடுங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு தான் ரிஸ்க் பாத்துங்க. சப்போஸ் நீங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்க, ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க ஆதாரங்கள்லாம் வச்சு அதை எடுத்துட்டு போய் அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கோர்ட்ல கொடுக்க போறாங்களா. கோர்ட்ல கொடுத்து கேஸ் கொடுத்து சிபிஐ வழக்கு இது கொண்டு வரணும் குதிரை பேரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியோ அடுத்து என்னன்ட்டு அடுத்து யார் குதிரை பேரத்துல போறா, அடுத்து 10 பேர் போறது இருக்காங்க, யார் யாரு அந்த 10 பேர் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.